Hi viewers, welcome back to our channel Windfall Returns. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். என்னடா இது ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி ஒரு போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றது அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறீங்களா? கண்டிப்பா இது சாத்தியம் தாங்க. ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணணும். மார்க்கெட்ல வர எல்லா ஐபிஓவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாதுங்க. ஒரு ஐபிஓ மார்க்கெட்ல பப்ளிக் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆனதும் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை தரோவா அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஐபிஓஸை மட்டும் ஒன்று கூட விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ பில்டிங் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஐபிஓ அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். அதாவது ஒரு கம்பெனி ஃபர்ஸ்ட் டைம் அதனுடைய ஷேர்ஸை பப்ளிக் பை பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. அதை தான் ஐபிஓன்னு சொல்லுவோம். இந்த ஐபிஓ 3 days ஓப்பனில் இருக்கும் பப்ளிக் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக. இதில் செபி சில கைட்லைன்ஸ் வச்சுருக்காங்க. அதாவது ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் 3 daysல க்ளோஸ் ஆகிடும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ஐபிஓ க்ளோஸ் ஆன டேட்ல இருந்து நெக்ஸ்ட் டே அந்த ஐபிஓட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை அந்த கம்பெனி வெளியிட்டுறணும். அதே மாதிரி ஐபிஓ அலாட் ஆகாதவங்களுக்கு ஐபிஓ க்ளோஸ் ஆன செகண்ட் டே ஃபண்ட்ஸை அன்பிளாக் பண்ணிடணும். இப்போ நம்ம ஒரு ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ணதும் அந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கான கரஸ்பாண்டிங் அமௌண்ட் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பிளாக் ஆகிடும். இப்படி பிளாக் ஆன ஃபண்ட்ஸ் வந்து ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் க்ளோஸ் ஆன செகண்ட் டே அலாட் ஆகாதவங்களுக்கு ரிவோக் ஆகிடும். அதே மாதிரி ஐபிஓ க்ளோஸ் ஆன தேர்ட் டே இந்த ஐபிஓவை ஓப்பன் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணிடுவாங்க. நம்ம ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண அமௌண்ட்டை நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல பிளாக் பண்ணிடுவாங்க சொன்னேன்ல. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம பேங்க் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் பண்ணுறாங்களோ அது இந்த பிளாக் பண்ண அமௌண்ட்டுக்கும் வந்துடும். ஸோ நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. சரி, இப்போ இந்த ஐபிஓவை எப்படி ஸ்மார்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐபிஓ 3 days ஓப்பனில் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம தேர்ட் டே அதாவது க்ளோசிங் டேல ஐபிஓவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் டேவே ஐபிஓவோட அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸை நம்ம பார்த்துடலாம். அதே மாதிரி இன்கேஸ் நமக்கு ஐபிஓ அலாட் ஆகலை அப்படின்னா 2 daysல நம்ம ஃபண்டு அன்பிளாக் ஆகிடும். அதே மாதிரி அலாட் ஆகிருச்சு அப்படின்னா 3 daysல நம்ம ஐபிஓ ஓப்பன் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிடும். ஸோ தட் நம்ம டிமெட் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன ஷேர்ஸை செல் பண்ணி நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடலாம். நமக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஐபிஓ அலாட் ஆகிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வச்சு நம்ம போர்ட்ஃபோலியோவை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டேட்டா அனாலிசிஸை பார்த்துடலாம். 2023ல லிஸ்ட் ஆன சில ஐபிஓஸோட டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். இந்த ஐபிஓல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று எஸ்எம்இ ஐபிஓ, இன்னொன்று மெயின் போர்டு ஐபிஓ. இந்த எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ண 1லேருந்து 2 lakh வரை நமக்கு தேவைப்படும். பட் மெயின் போர்டு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 15,000 rupees இருந்தால் போதும். ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வெறும் மெயின் போர்டு ஐபிஓ மட்டும்தான். 2023ல லிஸ்ட் ஆன ஒரு 15 ஐபிஓஸோட டீட்டெயிலை இந்த டேப்லர் காலம்ல காட்டியிருக்கேன். சரி, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஐபிஓ நமக்கு அலாட் ஆகிருச்சுன்னு ஒரு சினரியோ வச்சுக்கலாம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஐஆர்இடிஏ இந்தியன் ரெனியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி லிமிடெட் போட்டிருக்கேன். இந்த ஐபிஓ நவம்பர் 29 அன்னைக்கு லிஸ்ட் ஆகியிருக்கு. ஐபிஓ மார்க்கெட்டில் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகும்போது இதோட ப்ரைஸ் 32 rupees. ஒரு லாட் சப்ஸ்கிரைப் பண்ணால் 460 shares கிடைக்கும். இந்த ஐபிஓ லிஸ்டிங் அன்னைக்கு கிட்டத்தட்ட 60 rupeesல க்ளோஸ் ஆகியிருக்கு. அதாவது 87.5% லிஸ்டிங் கெயினாக நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம போட்ட 15,000 rupees லிஸ்டிங் டே எண்டில் 27,595 rupees க்ரோ ஆகியிருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா லிஸ்டிங் டேயோட எண்டில் நான் போட்ட 15,000க்கு வர்த்தான ஷேர்ஸை செல் பண்ணி அந்த பிரின்சிபல் 15,000 rupees பே அவுட் போட்டுருவேன். ஸோ நான் ஐபிஓ சப்ஸ்கிரைப் பண்ண காசை நான் ரிட்டர்ன் எடுத்துட்டேன். எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஜஸ்ட் 2 to 3 days என்னுடைய பைசா வந்து பிளாக் ஆகி இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ ரிமைனிங் ப்ராஃபிட் அமௌண்ட் 12,875 rupeesக்கான ஈக்குவலன்ட் ஷேர்ஸ் இருக்கும்ல, அதாவது 460 ஷேர்ஸில் என்னோட 15,000க்கு உண்டான 246 ஷேர்ஸை செல் பண்ணி என்னோட காசை வெளியே எடுத்துடுறேன். ரிமைனிங் 214 எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைச்ச ஷேர்ஸ் தான். இதை அப்படியே என்னோட டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஐபிஓவை சப்ஸ்கிரைப் பண்ணேன், அது எனக்கு கிடைச்சது.
87% ப்ராஃபிட்ல அது ஓப்பன் ஆச்சு. ஸோ நான் அந்த ப்ராஃபிட்டுக்கு உண்டான ஷேர்ஸை மட்டும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆக்கிக்கிட்டேன். நான் என் கையில இருந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் போடலை. இந்த IREDA பார்த்தீங்கன்னா November 29 அன்னைக்கு லிஸ்ட் ஆகி இருக்கு. இன்னைக்கு இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா 228 rupees 84 பைசா. அதாவது நம்ம ப்ராஃபிட்டா நிறுத்தி வச்ச 214 ஷேர்ஸோட இன்னைய மதிப்பு 48,971 ரூபாய். ஸோ ஒரு 6லேருந்து 7 மாசம் என்னோட ஷேர்ஸை பொறுமையா க்ரோயிங் பீரியட்ல விட்டுட்டேன். இதே மாதிரி மற்ற ஐபிஓஸ்க்கும் டீட்டெயில்டாக இந்த டேப்லர் காலம்ல போட்டிருக்கேன். பட் நம்ம இந்த வீடியோல IREDA தான் எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். பிகாஸ் எனக்கு லாஸ்ட் இயர் அந்த ஐபிஓ தாங்க அலாட் ஆச்சு. இப்போ இந்த ஷேர்ஸை வச்சு எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவை டெவலப் பண்ணலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிளட்ஜிங்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல ஹோல்டிங்ல இருக்கிற ஷேர்ஸை அடமான வச்சு காசு வாங்குறது தான் பிளட்ஜிங். நம்ம கிட்ட 100 ரூபாய் வர்த் ஷேர்ஸ் இருக்குன்னா நம்ம அதை பிளட்ஜ் பண்ணா 70 rupees ஃபண்டா நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு டைம் பிளட்ஜ் பண்ண சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ₹30 plus GST எடுத்துப்பாங்க. யூஸ்வலி அன்பிளட்ஜ் பண்றதுக்கு எந்த புரோக்கரேஜும் சார்ஜ் பண்றதில்லை. இப்போ 6 months கழிச்சு என்னோட டிமேட் அக்கௌண்ட்ல இருந்த IREDA IPOட இப்போதைய நெட்வொர்த் 48,971 rupees. ஸோ இதை பிளட்ஜ் பண்ணா இன்னைக்கு தேதிக்கு எனக்கு 34,279 rupees ஃபண்டு கிடைக்கும். இதுல ஒரு 4,279 rupees சேஃப்டிக்காக யூஸ் பண்ணாம அப்படியே வச்சிடலாம். மிச்சம் 30,000 என்ன பண்ணலாம்னு இப்ப பார்க்கலாம். ஸோ பிளட்ஜ் பண்ண 30,000 rupees இன்ட்ராடே கேஷ் செக்மெண்ட் ட்ரேடிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் பர்டிகுலரா இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்ஜ் பண்ண அமௌண்ட் எவ்ரி டேயோட எண்டில் நம்ம டிமெட் அக்கௌண்ட்ல ஃபண்ட்ஸாக இருக்கணும், ஷேர்ஸாக இருக்கக்கூடாது. இன்கேஸ் அந்த பிளட்ஜ் பண்ண அமௌண்ட்டை டே எண்ட் ஃபண்ட்ஸாக நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடும். ஸோ நம்ம பிளட்ஜ் பண்ண அமௌண்ட்டை வெறும் இன்ட்ராடே கேஷ் செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். சரி, ஒரு 5% ரிட்டர்ன்ஸ் இன்ட்ராடேல கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு மந்த்துக்கு 20 ட்ரேடிங் டேஸ். இதில் எனக்கு வெறும் 5 இன்ட்ராடே ட்ரேட்ஸ் கிவிங் அ ப்ராஃபிட் ஆஃப் 5% நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ per month பார்த்தீங்கன்னா 25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது நம்ம பிளட்ஜ் பண்ண 30,000 rupees வெறும் 5 குட் இன்ட்ராடே ட்ரேட்ஸ் எடுத்தா மந்த் எண்டில் 37,500 rupees க்ரோ ஆகிரும். இப்போ காம்பவுண்டிங்கோட பவர் என்னன்னு பார்க்கலாம். அதாவது நம்ம பிளட்ஜ் பண்ண 30,000 rupees ஜூலை மந்த் எண்டில் 37,500 க்ரோ ஆகியிருக்கும். இப்போ ஆகஸ்ட் மந்த் நம்ம இந்த 37,500க்கு இன்ட்ராடே கேஷ் பொசிஷனிங் பண்ணுவோம். ஸோ இந்த 37,500க்கு 25% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது ஆகஸ்ட் மந்த் எண்டு இந்த 37,500 rupees 46,875 rupees க்ரோ ஆகியிருக்கும். இதே மாதிரி 1 year கன்சிஸ்டண்டா பண்ணோம்னா நெக்ஸ்ட் இயர் ஜூன் எண்டில் நம்ம போர்ட்ஃபோலியோ 4,36,557 க்ரோ ஆகியிருக்கும். இதுக்கு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. அட போங்கப்பா, ஐபிஓ சும்மா கிடைச்சிருமா? ஐபிஓ கிடைக்கிறதுக்குலாம் ஒரு லக்கு வேணும்பா அப்படின்னு சொல்றீங்களா? லக்கையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதான் பர்சவரன்ஸ், விடாமுயற்சின்னு சொல்லுவோம். நான் 13 years எல்லா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஐபிஓஸும் ஒன்று விடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். இது வரைக்கும் எனக்கு மொத்தம் 18 ஐபிஓஸ் கிடைச்சிருக்கு. வருஷத்துக்கு ஒரு ஐபிஓ கண்டிப்பா எனக்கு கிடைச்சிரும். சரி, எல்லா ஐபிஓவும் IREDA மாதிரி சூப்பரா போகுமா? இல்ல எல்லா இன்ட்ராடே கேஷ் பொசிஷனும் 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் இருக்கு நம்ம வின்ஃபால் ரிட்டர்ன்ஸ் டெலிகிராம் சேனல். கமெண்ட்ல இருக்கிற நம்ம டெலிகிராம் சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஐபிஓஸோட டீடைல், அப்புறம் ஹை குவாலிட்டி ப்ராஃபிட் மேக்கிங் இன்ட்ராடே கேஷ் செக்மெண்ட் கால்ஸை ஃப்ரீயா தெரிஞ்சுக்கோங்க. 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்க போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுங்க.